கல்லூரிகள் எத்தனையோ பல தலைவர்களை கொடுத்திருக்கு. அப்படி இந்த கல்லூரி கொடுத்த பேராசிரியர் ஐயா காதர் மைதீன் அவர்கள் கண்ணியத்திற்குரிய காகிதம் எழுத்த வழியிலே வந்து சமுதாய தொண்டாற்றி இன்றைக்கு தகைசால் தமிழராக நம்முடைய உயர்ந்து நிற்கிறார். நல்லிணக்க உள்ளமும் நாட்டு நலன் சார்ந்த நம் சிந்தனையும் கொண்ட அவருக்கு விடுதலை நாளில் ஆகஸ்ட் 15 தகைசால் தமிழர் விருது வழங்குறதுல நானும் தமிழ்நாடு அரசும் பெருமை அடைகிறோம். ஏன் நீங்களும் தான் பெருமை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வளர்ச்சி தான் முக்கியம். அந்த வளர்ச்சிக்கு அடித்தளமா நாம நினைக்கிறது அதுதான் அறிவு செல்வம். அதனால கல்விக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இங்க ஏராளமான மாணவர்கள் இருக்கீங்க. நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட திறன் மேம்பாட்டுக்கு துணை நின்று இன்னைக்கு பல்வேறு உயர்ந்த பொறுப்புகள்ல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் உட்கார அடித்தளமாக இருக்கக்கூடிய திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாதுன்னு மாணவ மாணவிகளுக்கு துணையாக மாதம் 1000 ரூபாய்னு ஆண்டுக்கு 12,000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். அது மட்டுமல்ல, கல்லூரி கனவு, வெற்றி நிச்சயம்னு பல்வேறு திட்டங்கள் மூலமா தமிழ் சமூகத்தை அறிவு சமூகமாக வளர்த்தெடுக்கிறோம். புதிய வாய்ப்புகளை உருவாக்குறோம். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இளைஞர்களை நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பவும் இளைஞர்களுக்கு துணையாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் நம்முடைய மோட்டோ. இதுதான் திராவிட மாடல். கடந்த கால படிப்பினைகளோடு நிகழ்கால வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு எதிர்காலம் வளமா அமையணும். அந்த எதிர்காலம் என்பது நீங்க தான். கல்வி நமக்கு எளிதா கிடைச்சிடல. நம்ம தலைவர்கள் நடத்தின சமூக நீதி போராட்டங்களால கிடைச்சது. இன்னார் தான் படிக்கணும் இருந்ததை மாத்தி இன்னைக்கு எல்லோரும் படிச்சு முன்னேறிட்டு இருக்கிறோம். சமூக நீதி போராட்டத்துடைய பலன்தான் இன்னைக்கு நாம் பார்க்கிற தமிழ்நாடு. மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்க மாணவர்களான நீங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு திரளணும். நல்லா படிச்சு மேலும் உயரணும். அதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் துணை நிற்பான். அதேபோல இஸ்லாமிய சகோதரர்களுடைய அரசியல் உரிமைகளையும் காப்பாற்றுற இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் என்னாலும் இருக்கும். இது நான் உங்களுக்கு தர உறுதி. ஜமால் முகமது கல்லூரியுடைய கல்வி பணி நூற்றாண்டுகளை கடந்தும் தொடரணும், வளரணும், ஒளிரணும். கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத ஒரே சொத்து. அதை மாணவர்களுக்கு கொடுப்பதோடு திறன் மேம்பாட்டை வளர்க்கவும் அதற்கேற்ற வசதிகளை வழங்கவும் திராவிட மாடல் அரசு தயாராக இருக்கு. அடுத்து இளைய சமுதாயத்தை அறிவு சமூகமாக வளர்க்க 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போகிறோம் விரைவில். எங்களுடைய கல்வி வளர்ச்சி திட்டங்களுக்கு ஜமால் முகமது கல்லூரி போன்ற நிறுவனங்களும் துணையாக இருக்கணும். நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். அனைவருக்கும் நன்றி. என்னை மனதளவிலே உங்கள் வயசில் வச்சிருக்க உதவுற மாணவர்களுக்கு ஸ்பெஷல் நன்றி. வணக்கம்.